சில கேட்ஸோட இமேஜஸ் வச்சிருக்கேன். அந்த கேட் கியூட்டா சில ரொமான்ஸ் எல்லாம் பண்ணும், எக்ஸ்பிரஷன் எல்லாம் காட்டும். ஓகே, பசங்க ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வருவாங்க, குட்டி பசங்க வருவாங்க, அவங்க டெஸ்லா அக்கான்னு சொல்லிட்டு வருவாங்க. டேய் என்னடா இங்கே வா, நான் அவனை கலாய்ப்பேன், இங்கே வா, என்ன டெஸ்லா அக்கா, என்ன டெஸ்லா அக்கா அப்படின்னு. டெஸ்லாக்கே நம்ம தான்டா பிராண்ட் அம்பாசிடர். எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஜப்பான்கார எதையோ கண்டுபிடிக்கிறான். எனக்கே வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். பேஜ்ல நான் போடுற போட்டோஸ் கீழ இருக்க எந்த கமெண்ட்மே நான் டெலீட் பண்ணதே கிடையாது. நீங்க பாத்தீங்கனாலே திரும்ப எல்லாம் டர்ட்டி கமெண்ட்ஸா இருக்கும். முன்னாடி எல்லாம் பப்ளிக்ல காமனா கூப்பிட்டு இருந்தாங்க, சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ்ல கூப்பிட்டு இருந்தாங்க. இப்போ டைரக்டர்ஸ், டிஓபி, மியூசிக் டைரக்டர்லாம் கூப்பிடுறாங்க. டே, I have beautiful heart ra, see that too. I have beautiful smile da, see that too. தேர்ட் சான்ஸா? என்னோட கல்யாணம் உங்க கையில, என்னோட கல்யாணம் இப்ப உங்க கையில, என் பாக்கெட்ல இருக்கு. அழுகை, வருத்தம், பாவம், அந்த மாதிரி எமோஷன் உங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு நடந்திருக்கா? அது கோ த்ரூ பண்ணியிருக்கேன். ரொம்ப டஃப்பாக இருக்கும், பயங்கரமா எமோஷனாக பிரேக் ஆகிருக்கேன். எமோஷ்னலாக ஃபோட்டோஸ்லாம் பயங்கரமா வைரலாகி பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த சமயம் நான் பயங்கர ஹார்ட் பிரேக்கிங்கில் இருந்தேன். அப்புறமா வணக்கம். வணக்கம். நீங்கெல்லாம் கார்ல இருந்து இறங்கி சாரியில அழகா நடந்து வரும்போது மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல். திவ்யா துரைசாமி அப்படின்னாலே கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ்ல ஏதாவது ஒரு வருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்த்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட காத்துக்கிட்டு இருந்த எங்களுக்கு நீங்க சாரியில வரும்போது டோட்டலி ஃபிளாட் ஆயிட்டோம் நாங்க எல்லாருமே. நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க சாரியில பார்க்கும்போது. உண்மையா சொல்றீங்களா பொய்யா சொல்றீங்களா? தேங்க்யூ. ஆல் பாய்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தாலே அழகி திவ்யா துரைசாமி பிக்கப் லைன் எல்லாம் போட்டிருந்தாங்க. சத்தியமா நீங்க நம்ப மாட்டீங்க, நான் கூட சேவ் கூட பண்ணி வச்சுட்டு வந்தாங்க. நீங்க வந்து ஒரு குளத்துக்குள்ள ஒரு போட்டோ ஷூட் ஒன்று பண்ணி போட்டிருந்தீங்க. அது போட்டோ ஷூட்ல அது ஹாட் ஸ்டாரோட ப்ராஜெக்ட் ஷூட். அதுக்கு கீழே ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான், இந்த குளம் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நானும் நீங்க குளிச்ச தண்ணிய குடிச்சிட்டு வருவேன். நாகர்கோயில்ல மாத்தூர் பாலம் அது. அங்க போயிட்டு நீ அந்த தண்ணியை குடிச்சிட்டு வர்ற. இப்போ நிறையா இருக்குங்க, போக போக நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறேன். இப்போ வார்ம் அப் செக்ஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சில பல ஃபோட்டோஸ் உங்களுக்கு காட்டுறேன். பூனைனா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? எனக்கு அனிமல்ஸ் எல்லாமே பிடிக்கும். பெட் லவர். மனுஷங்களை தவிர எனக்கு எல்லாமே பிடிக்கும். ஆமாம், மனுஷங்களையும் பிடிக்கும். சில கேட்ஸோட இமேஜஸ் வச்சிருக்கேன். அந்த கேட் கியூட்டா சில ரொமான்ஸ் எல்லாம் பண்ணும், எக்ஸ்பிரஷன் எல்லாம் காட்டும். எக்ஸ்பிரஷன் எல்லாம் காட்டும். நான் பண்ணணும், நீங்க பண்ணணும், அதுதாங்க டாஸ்க். அப்பா நீங்க எதிர்த்தாப்புல உட்கார்ந்திருந்தீங்கன்னா பேச்சு கூட வர மாட்டேங்குதுங்க. எனக்கு அந்த அளவுக்கு ரோல் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இவருங்க நான் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன், அது கியூட்டா வருமானலாம் எனக்கு தெரியாது. கேட் வந்து கியூட்டஸ்ட் அனிமல். அது எவ்வளோ ஆட்டிடியூட் காட்டினாலும் ரொம்ப அழகா இருக்கும். கேட்லாம் உண்மையாலுமே ஆட்டிடியூட்லேயே கியூட்னஸ்லேயே மேட்ச் பண்ண முடியாது. பட் ஸ்டில் ஐ ட்ரை மை பெஸ்ட். இன்னொங்க நீங்கள் என்ன பண்ணாலும் கியூட் தான். நாங்கள் ஆல் பாய்ஸ் ரசித்து தான் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் இந்த இமேஜ் எவ்வளோ அது ஒரு ஹாஃப் ஐஸ் லேடி ஆகுது. இது பண்ண நெக்ஸ்ட்டுங்க, இது கொஞ்சம் ஆக்வர்டா பண்ணுது. ஓகே, அடுத்தது பாவப்பட்ட ஒரு மூலம். அடுத்தது என்ன? அது எல்லாத்துலயும் ஐஸ் ஓபன்ல இருக்கு, நான் க்ளோஸ் ஆயிட்டேன். ஒரு மாதிரி கேட்டா. அடுத்தது ஷாக்கிங்கா ஒன்று குடிச்சிட்டீங்க. இதோட முடிஞ்சிருச்சு இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம். எப்படிங்க, ஓகேவா இருந்துச்சா? ரொம்ப கொடூரமா இருந்ததா? இல்ல கொடூரமா இல்ல. தலையில அடிச்சும் போதல அத வேற ஏதாவது பண்ண சொல்லிருந்தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். கேட் தானே, அது கியூட். ஆக்சுவலி கேட் வந்து பயங்கர ஆட்டிடியூடான ஒரு அனிமல். அதோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கும். அடுத்ததா பால்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் கையில. எதுக்காக பால்னு தெரியுங்களா? தெரியலையே. ப்ளூ ஸ்டார் பால். நீங்க என்ன கலர் பால் சூஸ் பண்றீங்க? லவ் பிங்க். எஸ். என்ன லவ் பத்தி சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. நீங்க அப்படியே இந்த நாளையில இது நல்லா இருக்கேன்னு இதை எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் இல்ல. இப்ப லவ் பத்தி சொல்லணும். உங்களோட லவ்வபிள் பர்சன் யாரு? நீங்க உங்களோட லைஃப்ல அதிகமா லவ் பண்ற ஒருத்தர் யாரு? ஐயோ, அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். ஐயோ, தெரிஞ்சிருந்தா நான் ஆங்கிரி. அடுத்தது வரேன். இப்ப லவ். ஐயோ, அதெல்லாம் இல்ல, பிடிக்கும்.
லவ்னா ஆப்வியஸாக என்னுடைய ஃபேமிலிக்கு இதை நான் கொடுப்பேன். பிகாஸ் எனக்கு எதுக்குமே நோ சொன்னது கிடையாது என் வீட்டில். எந்த ஒரு விஷயத்துக்குமே இது வரைக்கும் நான் நோன்னு சொன்ன வேர்டு அவங்க நான் கேட்டதே கிடையாது. மேபி அவங்க சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னா இருக்கும், அது வேற ஏரியா. ரைட்டு. பட் ஸ்டில் அதனால தான் அவங்க நோ சொன்னது. பட் ஸ்டில் வந்து அவங்க எதுக்குமே என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது கிடையாது. நான் ஒரு பெரிய வெல்தி பேக்ரவுண்ட்லேருந்துலாம் வரல. ஐம் கம்மிங் ஃப்ரம் நார்மல் ஃபேமிலி பேக்ரவுண்ட், நார்மல் ஒரு டிப்பிக்கல் வில்லேஜ் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். பட் ஸ்டில் அவங்க வந்து என்னுடைய விருப்பத்துக்கோ, நான் போய் நான் சேனலில் ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் ஓகே, நாளைக்கு நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னால் ஓகே, நான் சிஎம் கிட்ட ஒர்க் பண்ணுறேன்னா அப்படியா ஓகே, இல்லை வேணாம் பண்ணலைன்னா ஓகே, நான் சினிமா பண்ணுறேன் சூப்பர். ஸோ ஃபேமிலி வந்து எதுக்குமே நோ சொன்னது கிடையாது. நீங்கள் என்ன சொன்னாலும் எஸ் மட்டும் தான் அவங்களோட வாயிலிருந்து வந்து இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கள நம்ம ப்ரௌட் ஆக்கி காட்டணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அப்படி அவங்கள ப்ரௌட் ஆக்கி நீங்கள் காட்டணுன்றது என்னது? இல்லை, என்னோட அவங்க எப்போவுமே என்னை ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு தெரியல அவங்கள நீங்க ப்ரௌட் ஆக்குற மாதிரி ஒண்ணு பண்ணணும்ல, அது கேக்குறேன். இல்ல, அவங்களுக்கு நான் பண்ற ஒவ்வொரு என்னோட ப்ரொஃபஷனல்ல என்னோட கரியர்ல நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கதே அவங்களுக்கு ஹாப்பி தான். அவங்க அது ப்ரௌடா தான் ஃபீல் பண்றாங்க. சின்ன வயசுல இருந்து அவங்க நான் பண்ற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே அப்படிதான் பார்ப்பாங்க. அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பண்றேன்னு மேபி நினைக்கிறேன். சின்ன சின்ன விஷயத்துல கூட அவங்க ப்ரௌடா தான் ஃபீல் பண்றாங்க. ஆமா, அவங்க ப்ரௌடா தான் ஃபீல் பண்றாங்க. ஆமா, அது சம்டைம்ஸ் நடக்கும். அவங்க இருக்கிறதெல்லாம் வந்து வில்லேஜ் சைடு இல்லையா, அதனால சம்டைம்ஸ் நான் வந்து சினிமாக்கு வர புதுசுல யாராவது பாப்பா படம்லாம் அப்போல்லாம் வந்து அங்கே படம்லாம் நடிக்கிறதெல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா பிகினிங்கில். அப்போ சொல்லும்போது படம்லாம் படத்துலலாம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது என் பொண்ணு திறமைசாலி, லைக் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, லைக் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது விட்டே கொடுக்க மாட்டாங்க. அவங்க எங்கேயுமே ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஆங்கிரி, எனக்கு வராது. பயங்கரமா திட்டணும், ஒருத்தனை இந்த பாலை வச்சு மண்டையை உடைக்கணும், எனக்கு வராது. சீரியஸாக சொல்கிறேன். நான் ரொம்ப மேபி வீட்டில் வேணால் கோவப்படுவேன், அம்மா அப்பா கிட்ட என்னோட சிஸ்டர்கிட்ட வேணால் கோவப்படுவேன். நான் வெளியே யார்ட்டுமே கோவப்பட மாட்டேன். வீட்டில் மேபி சின்ன விஷயத்துக்கு கூட என்ன இதை நீங்கள் பண்ண மாட்டீங்களான்னு கோவம் வரும், அது மேபி வீட்டில். ஆனால் நான் வெளியே யார்கிட்டையுமே கோவப்பட மாட்டேன். எனக்கு கோவமே வராது. என்னை எக்ஸ்ட்ரீமாக எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும், என்னை எக்ஸ்ட்ரீமாக எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும், எனக்கு எக்ஸ்ட்ரீமாக எவ்வளோ என்னை பெயின் கொடுத்தாலும் எனக்கு யார் மேலேயும் கோவம் வராது. ஏன் வராது? ஏன்னா வராது. ஒரு மனுஷனுக்கு கோவம் வராம எப்படிங்க இருக்கும்? அது வீட்ல வரும், வெளியே வராது. வெளில நான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிப்பீங்க? இல்ல வராது. இப்போ நீங்க எனக்கு வந்து பண்ணவே கூடாத ஒரு விஷயத்தை நீங்க எனக்கு பண்ணிட்டாலும் எனக்கு உங்க மேல கோவம் வராது. நான் போயிடுவேன் சைலண்டா. எனக்கு கோவம் வராது. எனக்கே வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். நீங்க அதெல்லாம் பார்த்து ஏன்னா இந்த பொண்ணை போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி. நான் தான் சொன்னேனே எனக்கு வராதுன்னு. கோவப்பட்டதில்லை. நான் எந்த கமெண்ட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னுடைய பேஜில் நான் போடுற ஃபோட்டோஸ் கீழே இருக்க எந்த கமெண்ட்டுமே நான் டெலிட் பண்ணதே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கனாலே திரும்பி எல்லாம் டர்ட்டி கமெண்ட்ஸாக இருக்கும். நான் டெலிட் கூட எனக்கு கோவம் வராது. ஓகே ஃபைன், லெட் இட் பீன் விட்டுருவேன். கோவம் வராது. வராது. எனக்கு பார்க்கறதே விட்டுட்டீங்களோ? இல்லை வீட்டில் கமெண்ட்ஸ்லாம் பார்ப்பேன். எனக்கு கோவம் வராது. ஜாலியாக எடுத்துட்டு போயிடுறீங்களா? எல்லாத்தையும் ஜாலியாக எடுத்துக்கிறது இல்லை. எனக்கு வந்து என்னால் யாரையும் இன்டென்ஷனலாக ஹர்ட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் என்ன ஹர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன ஹர்ட் பண்ணுறீங்க, திருப்பி என்னால் அதை பண்ண முடியாது உங்களுக்கு. என்னால் ஹர்ட் பண்ண செய்யணும்ல அவங்கள. ஹர்ட் பண்ணிட்டலாம் வச்சு செய்கிறேன், அது வராது. என்னால் இன்டென்ஷனலாக ஹர்ட் பண்ண முடியாது. அதனால எனக்கு கோவம் வராது. நீங்கள் என்ன எவ்வளோ வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக உங்களுக்கு இதுதான் எக்ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்கும்ல, இது இந்த பொண்ணுக்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீம், அது பண்ணாலும் எனக்கு கோவம் வராது. நான் அப்படியே குவைட்டாக போயிடுவேன். எனக்கு வராது. என்னால் இன்டென்ஷனலாக திருப்பி ஒரு விஷயத்த ஹர்ட் பண்ண முடியாது. நான் இதுவாக சொல்ல, நிஜமாலுமே சொல்கிறேன். ரைட்டுங்க. உங்ககிட்ட இருந்து இந்த குவாலிட்டிஸ் தான் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இன்டர்வியூ கீழே எத்தனை பேர் கமெண்ட்ல திட்டுறான்னு மட்டும் பாருங்க. அப்படி கோவம் பரவாயில்ல, எனக்கு கோவம் வருங்க. என்னதாங்க திட்டுறாங்க, அதனால தாங்க எனக்கு கோவம் வருது. ஓகே, இது ரெண்டு தான் இருக்கு. இதுல என்னது? இது ஹாப்பி. ஹாப்பி 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 அப்படினாலே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரதுனே மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஹாப்பினஸ். நான் சிரிச்சிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். எப்பவுமே சிரிச்சிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். மேக்ஸிமம் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் பெயின் இருந்தாலும் நான் யார்ட்டையுமே காட்ட மாட்டேன். எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், ஹர்ட் இருந்தாலும், பெயின், ஹார்ட் பிரேக்கிங் பெயின் இருந்தாலும், நம்மளை பிரேக் பண்ணவங்க ஆப்போசிட்லேயே இருந்தாலும் அவங்ககிட்டே காட்ட மாட்டேன். இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு. ஸோ பொதுவாக நான் எல்லா இன்டர்வியூஸ்லுமே சொல்கிற மாதிரி தான், நான் வந்து ஃபோட்டோவில் பார்க்குறேன்னா நான் கிடையாது.
என்னோட பிஹேவியர்ஸ் டோட்டலாக கான்ட்ராஸ்டாக இருக்கும். அது மேபி கூட பழகுறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நான் எப்போவுமே இதுதான் இருக்கணும், இதுதான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பேன். எனக்கு என்னோட கஷ்டம், என்னோட பெயினை நான் என் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட காட்டக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனால் நான் சிரிச்சிட்டே அப்படி இருப்பேன். எவ்வளோ நாள் எனக்கு மட்டும்தான் அது தெரியும். அவ்வளோதான். அதனால இதுதான் எப்போவுமே இருக்கணும்னு நினைப்பேன். டன். நெக்ஸ்ட் இது எமோஷன். எமோஷன் என்ன எமோஷன்னா? அழுகை, வருத்தம், பாவம், அந்த மாதிரி எமோஷன் உங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு நடந்திருக்கா? நீங்க ரொம்ப ஒரு ஹார்ட் டைம்ஸ்ல இருந்த டே? இருந்திருக்கேன். இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு 2-3 months பேக் நான் வைரலான சமயம், ஃபோட்டோஸ்லாம் பயங்கரமாக வைரலாகி பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த சமயம் நான் பயங்கர ஹார்ட் பிரேக்கிங்கில் இருந்தேன். மேபி அந்த ட்ரெண்ட் ஆனதுனால ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஹார்ட் பிரேக்கிங்கில் இருந்தேன், பயங்கர டிப்ரெஷனில் இருந்தேன். ஆனால் அப்போ எனக்கு வைரல் ஆனதே எனக்கு தெரியாது ஆக்சுவலி. ஸோ அப்போது வந்து பயங்கர ஒரு எமோஷன், அது பயங்கரமாக எமோஷனாக பிரேக் ஆகிருக்கேன் எமோஷ்னலாக. அப்புறமா ஏங்க அதெல்லாம் பர்சனலுங்க, அதெல்லாம் பர்சனலுங்க. பர்சனலாவே லவ் ஃபெயிலியர் தாங்க. அப்படிலாம் இல்லை, ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷன் அது கோ த்ரூ பண்ணியிருக்கேன். ரொம்ப டஃப்பாக இருக்கும். நான் எப்படின்னா எமோஷ்னலாக பிரேக் ஆனேன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு சாப்பிடவே மாட்டேன். அப்படியே கண்டினியூஸாக 48 hours சாப்பிடாமலாம் இருந்திருக்கேன். சாப்பிடவே மாட்டேன், படுத்தே இருப்பேன், படுத்தே தூங்கிட்டே இருப்பேன். எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் ஆனால் தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. நான் ஸ்ட்ரெஸ் ஆனால் என்னை ஸ்லீப்பிங் மூட்லேயே வச்சுருப்பேன். தூங்கிடு எப்போவுமே 24/7 படுத்தே இருப்பேன். ஸோ அப்படி தான் அந்த மாதிரி மொமெண்ட் இப்போ ரீசெண்டாக கிராஸ் பண்ணி வந்தேன் ஒரு 3-4 months பேக். அப்போ தான் வைரல் ஆனேன். அது கூட எனக்கு தெரியாது ஆக்சுவலி. ஒரு 10 days வரைக்கும் எனக்கு தெரியாது நான் தான் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக இருக்கேன்னு. அப்புறம் எங்கள் வீட்டு குட்டி பசங்கள்லாம் கீழே அப்பார்ட்மெண்ட் குட்டி பசங்களாம், அக்கா எல்லா சமயமும் உன் ஃபோட்டோ தான் வருது அப்படி சொல்லும்போது தான் அப்படியாடா கொடுங்கன்னு பார்க்கும்போது அக்கா நானும் லைக் சின்ன பசங்க எல்லாம் சின்ன பசங்க வரைக்கும் போட்டோஸ் தெரிஞ்சிருக்குன்னா அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் ரொம்ப மோசமான நிலைமையில போய்கிட்டு இருக்கு வைரல்ல அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸோ எமோஷனல் பிரேக் ஆகும்ல, ஹியூமன்னா ஆகும் happens. ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருந்தீங்க இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம போட்டோஸ் எல்லாம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிருக்கு. டெஸ்லாக்கே நம்ம தாண்டா பிராண்ட் அம்பாசிடர் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஜாலியா இருந்துச்சா? நம்ம ஒரு மாதிரி வைரல் ஆயிடுச்சான்னு தெரியல. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் எப்படி என்ன எப்படி இந்த காமெடி வருமே, ஜப்பான்கார எதையோ கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு ஒரு காமெடி வரும்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் காமெடியா இருந்தது. பட் இந்த பேர் எங்க ஃபைண்ட் பண்ணாங்க, டாட்டாக்கும் டெஸ்லாக்கு என்ன டிஃப்ரென்ஸ் எல்லாம் என்னடா என்னது இது அப்படின்னு. அப்போ எப்போ நான் வந்து குட்டி பசங்கள்லாம் ஷூட்க்கு நடக்கும்போது இந்த வைரலான சமயத்தில் வந்து நான் ஹாட் ஸ்டாருக்கு வெப் சீரிஸ் நான் விமல் பண்ணிட்டு இருக்க வெப் சீரிஸ் வந்து ஷூட் போயிட்டு இருந்தது. பசங்க ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வருவாங்க, குட்டி பசங்க வருவாங்க, அவங்க டெஸ்லா அக்கான்னு சொல்லிட்டு வருவாங்க. டேய் என்னடா இங்கே வா, நான் அவனை கலாய்ப்பேன், இங்கே வா என்ன டெஸ்லா அக்கா அப்படின்னு அந்த மாதிரி. அப்புறமா ஷூட்டிங் ஸ்பாட்டில் டிஓபி எல்லாருமே வந்து அப்படி கூப்பிடுவாங்க என்ன. நான் சார் நீங்களுமா இப்போ வரைக்கும் முன்னாடி எல்லாம் பப்ளிக்ல காமனாக கூப்பிட்டு இருந்தாங்க, சோஷியல் மீடியா கமெண்ட்ஸில் கூப்பிட்டு இருந்தாங்க. இப்போ டிரெக்டர்ஸ், டிஓபி, மியூசிக் டைரக்டர்லாம் கூப்பிடுறாங்க. எனக்கு வந்து சொல்லும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது, நானோட சிரிச்சுட்டே விட்டுருவேன், அவ்வளவுதான். அப்பவும் கோவம் வராதெல்லாம் உங்களுக்கு? இதுல கோவப்படுறதுக்கு இல்ல இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு, ஃபைன் பரவாயில்ல. ஆனா எனக்கு சம்டைம்ஸ் வந்து கமெண்ட்ஸ் அப்படி கூப்பிடும்போது நான் சிரிச்சுட்டே எடுத்துக்கிறது ஒன்று. பட் இப்போ சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ் எல்லாம் வரும், நான் என்ன ஃபோட்டோஸோ இல்லை நான் ஒரு சாரியில் ஒரு ஃபோட்டோஸ் போட்டால் கூட இல்லை என்ன ஃபோட்டோ கூட ஒரு கமெண்ட் பண்ணுவாங்களா, அப்போது எனக்கு தோணும், டே ஐ ஹாவ் பியூட்டிஃபுல் ஹார்ட்ரா, see that too, ஐ ஹாவ் பியூட்டிஃபுல் ஸ்மைல்டா, see that too அப்படின்னு. யாருக்கு நல்லது நடந்துச்சோ இல்லைங்க, டெஸ்லா கம்பெனிக்காரனுக்கு தான் நல்லது நடந்துருக்கு. ஓகே, அடுத்ததா அந்த பால். சோ இத வந்து நீங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்க லைஃப்ல ஏதாவது நினைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன்னா நான் ஃபீல் பண்ணுவேன். அதுதான் டாஸ்க். நீங்க ஏதாவது நினைச்சுக்கிட்டு இத உள்ள போடணும். அது இல்ல அது கொஞ்சம் டஃப். நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் ஃபீல் பண்ணுவேன்ல. 3 சான்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சிட்டு போறீங்க? அச்சச்சோ, நீங்க பெரிய ஆங்கர் ஆயிட்டோன்னு நினைச்சுக்கிட்டுமா? ஆத்தி போடுங்க. அப்பா தேங்க்ஸ்ங்க.
அடுத்தது இது சும்மா ட்ரையல் இப்படிதான். ஓகே, இப்போ ட்ரையல் தானா? அடுத்தது இந்த மாதிரி இந்த வருஷம் எப்படியாவது தளபதி அண்ணாவோட படத்துல அவர் கூட நடிக்கணும். 3 சான்ஸ் தரேன், போடலன்னா நடக்காது. இல்லனாலும் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. அவரே 2 வருஷம் பிரேக் எடுக்கலாம்னு இருக்காரா? இது என்ன ஆனாலும் பெருசா சரி ஓகே ஃபைன் நடந்துருங்க. ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கு. சரி பரவாயில்ல விடுங்க. சரி ஓகே, ஒரு சான்ஸ் ஓவரா? ஒரு சான்ஸ்ல நீங்க போடல, இன்னொரு சான்ஸ் இருக்கு. ஓ, ஒரே கோலுக்கு தான் 3 சான்ஸா? அப்போ ட்ரை பண்ணலாம். இல்ல முயற்சி பண்ணி நான் போடுறேன். அதே தானே? அதேதான், கடைசி சான்ஸ். இப்படி போட்டா வருமா? விழுமா? அப்படி போடுங்க. புடிச்சிடுங்களேன். இங்க பாருங்க, ஒரு சப்போர்ட்டிவா நான் இருப்பேன். இங்க பாருங்க, அது கிடையாது டாஸ்க். நான் அண்ணன் கூட நடிக்கிறேனா இல்லையாங்கிறது தான் இங்க क्वेश्चन. நீங்க வந்து சப்போர்ட்டிவா இருப்பீங்களா இல்லையா? நான் நடிச்சிருவேனா? நீங்க நடிப்பீங்க, அதுக்கு சப்போர்ட்டிவா நான் இருப்பேன். அடுத்து இன்னொன்னே ஒண்ணு. இன்னொரு கோலா? இன்னொரு இல்ல, நான் போடவா? போடுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு நான் வேண்டிட்டு போட்டிருக்கேங்க. எனக்கு யார வேண்டிங்க? யார வேண்டிங்க சொல்லுங்க. வேண்டிக்கிட்டீங்கல்ல, யார வேண்டிக்கிட்டீங்க? வேண்டிக்கிட்டீங்களா? சரி பரவாயில்ல. சரி, உங்களோட லவ்வர் கூட, லவ்டு ஒன் கூட சரிங்களா? மேபி இதுக்கு இப்ப இல்ல, இதுக்கு அப்புறம் வந்தா இது நல்லா இருக்கு. இந்த டாஸ்க் நல்லா இருக்கு. ஓகே, இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். ஓகே, உங்களுக்காக நான் நகர்த்தி எல்லாம் வச்சேன். இப்ப கல்யாணம் ஆகணும்னு நினைச்சிட்டு போட்டீங்களா, ஆக கூடாதுன்னு நினைச்சிட்டு? ஆகணும்னு நினைச்சிட்டு போட்டேங்க. எவ்வளவு நல்ல எண்ணம் எனக்கு. ஓகே ஓகே, ரெடி. தேர்ட் சான்ஸா? தேர்ட் சான்ஸ். என்னோட கல்யாணம் உங்க கையில. என்னோட கல்யாணம் உங்க கையில. என் பாக்கெட்ல இருக்குங்க உங்க கல்யாணம். ஓகே ஓகே, பாத்து போடுங்க. இருங்க இருங்க. ஓ எஸ், உங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆயிடும். நீங்க போடும்போது நான் ஒன்னு நினைச்சுக்கிட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டீங்க? கல்யாணம் ஆக கூடாது நான் சொல்ல மாட்டேன். இல்ல அத நான் சொல்ல மாட்டேன். ஆனா நான் நினைச்சிட்டேன் ஓகே இவரு இது இப்ப போடணும் அப்படின்னு சொல்லி நான் மைண்ட்ல ஒன்னு நினைச்சுக்கிட்டேன். அது நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் மை சீக்ரெட். நோ. ஸோ ப்ளூ ஸ்டாரில் உங்களோட கேரக்டர் எப்படி இருக்க போகுது? ஏன்னா ஊரில் வந்து இருக்கிற எல்லா பசங்களும் சைட் அடிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு அப்படின்னு வேற சொல்லிட்டீங்க. அதை தாண்டி அதில் என்ன விஷயம் இருக்குது ஸ்பெஷலாக? இல்லை, எனக்கு சொல்ல தெரியல. அதுதான் அந்த கேரக்டரைசேஷன் அப்படி தான் இருக்கும். அப்படி தான் என்கிட்ட சொன்னார் டைரக்டர். நான் அதை தான் சொன்னேன். ஸோ ஒரு 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 கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த ஒரு பொண்ணு, அவ்வளோதான். ஒரு அந்த ஊரில் எல்லா பசங்களும் பார்க்குற மாதிரி ஒரு பொண்ணு. நம்ம ஊரில் பொதுவாக இருப்பாங்க இல்லையா, வில்லேஜ் ஒரு பொண்ணை மட்டும் எல்லாருமே பார்ப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு ரோல் தான். ஜாலியாக இருந்திருக்குல்ல கேட்கும்போது, ஆஹா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி சொல்லி தான் என்னை பிடிக்க வச்சாங்க. டிரெக்டரும் ரைட்டர் தமிழும் சேர்ந்து தான் ஸ்டோரி சொன்னாங்க. ஸோ சொல்லும்போது இப்படி தான் என்கிட்ட சொன்னாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். பிகாஸ் நான் என்ன படம் பார்க்கல, டப்பிங் தான். டப்பிங்கில் பார்த்தது மட்டும்தான். ஸோ ஃபுல் ஃபிலிமாக என்ன வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட அவங்க இதான் சொன்னாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு அந்த பொண்ணு இப்படி இருப்பா, அப்படி நடப்பா, இவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுவா, பசங்க பார்க்கும்போது இப்படி பண்ணுவா அப்படி பண்ணுவா, லைக் அது மாதிரி தான். ஒரு பொண்ணு இருப்பா, அவள் அப்படி தானே பிஹேவ் பண்ணுவா. அந்த பொண்ணு எல்லா பசங்களுக்கும் பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு கேர்ள் அப்படி சொல்லி தான் சொன்னாங்க. ரியல் லைஃப்லயும் நீங்க அப்படிதான், உங்க பின்னாடி 1000 பசங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க, அதை அப்படியே எடுத்து நம்ம சினிமால வைக்கிறோம் அப்படிங்கும்போது அது ரியல் லைஃப்ல அதுக்கு அப்படியே இல்ல. ரியல் லைஃப்ல வந்து அந்த மாதிரி நான் போகவே மாட்டேன். எனக்கு வந்து என்னை யாராவது ஸ்டாக் பண்ணாலும், ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே எனக்கு யாராவது பின்னாடி வந்தாலோ, என்னை ஃபாலோ பண்ணாலோ, என்கிட்ட பேச ட்ரை பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. ஆமா, அதுக்கு ஆப்போசிட். எனக்கு அந்த பப்ளிக் அட்டென்ஷன்ல இருக்கிறது எனக்கு ஜென்ரலா எனக்கு பிடிக்காதுன்னா, நான் சோஷியல் மீடியால தான் நீங்க ஆக்டிவா பார்க்க முடியும், எனக்கு வெளியே எங்கேயுமே ஆக்டிவா பார்க்க முடியாது. எப்படி போனாதான் 1000 பேர் வந்தாங்க. எனக்கு அந்த மாதிரி அப்படி நடுவுல போறது, எனக்கு எல்லாரும் இப்படி திரும்பி நம்மள பாக்குறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். எத்தனை பசங்க சுத்தி இருப்பாங்க உங்க பின்னாடி? ஸ்கூல் இல்ல, எனக்கு இரிட்டேட் ஆகும். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பின்னாடியே வருவாங்க இல்லையா, ஸ்டாக் பண்ணிட்டு, அதெல்லாம் இரிட்டேஷன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் ரூட்டை மாத்திக்கிட்டே இருப்பேன். அப்ப யார்ட்டையும் சொல்லவும் முடியாது. நம்ம தான் ஹேண்டில் பண்ண. நம்ம போய் சொன்னாலும் வீட்ல அவ்வளவுதான். ஒரு வீடு தாங்க, அது ஒரு ரூட் தான், பல ரூட்ல போவீங்க. இப்போ நம்ம ஸ்கூல் முடிஞ்சு போவோம் இல்லையா, வெவ்வேறு ஸ்ட்ரீட் இருக்கும். இப்போ நான் படிச்சதுல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அவுட்டர் போகணும் வீட்டுக்கு. அப்போ நாங்கள் பஸ்ல தான் போகணும். அப்போ வந்து ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட் நான் மாறிக்கிட்டே இருப்பேன். எனக்கு என்ன ஸ்டாக் பண்ணா எனக்கு பிடிக்காது. இரிட்டேட் ஆகும், பயங்கரமா இரிட்டேட் ஆகும். எனக்கு ஜென்ரலாவே எனக்கு அப்போல இருந்தே செம்மையா உங்களை இரிட்டேட் பண்ணிருக்காங்க. யார் அவன்? ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் நினைக்கிறேன். அப்போ காலேஜ் நினைக்கிறேன். நான்
அந்த ஏரியாவுக்கு 4 பஸ் ஸ்டாப் இருக்கும். நான் டெய்லியும் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு என் பின்னாடி வர்றது எனக்கு அது இயல்பாகவே எனக்கு யாராவது ஒருத்தவங்களை பிடிச்சா கூட அவங்க என் பின்னாடி வந்தால் எனக்கு அவங்கள பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் இப்போது வாழை அதுலேயும் பண்ணியிருக்கீங்க இல்லையா, மாரி செல்வராஜ் சாரோட டைரக்ஷனில். அதை பற்றி ஒரு 1 மினிட்ல டக்குன்னு சொல்லணும்னா 1 மினிட்ல நீங்கள் சொல்லணும் வாழை பற்றி. ஓகே, வாழை பற்றி நான் பேசுறதுக்கான ரைட்ஸே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. அது டிரெக்டருக்கு தான் இருக்குது. மாரி செல்வராஜ் சார் தான் அந்த ஃபிலிம் பற்றி கம்ப்ளீட்டாக பேசணும். பட் ஸ்டில் எனக்கு வாழை வந்து என்னோட சினிமா கரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். பிகாஸ் மாரி செல்வராஜ் சாரோட டிரெக்ஷனில் நடிக்கிறது எவ்வளோ பேருக்கு கனவாக இருந்திருக்கும். அது எனக்கு ரொம்ப பிகினிங்லேயே எனக்கு அது கிடச்சது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி சாரோட ப்ராஜெக்ட் நான் இருக்கிறது. மேபி அது படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஏன் இவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால படத்தை பற்றி சீக்கிரமாக ரிலீஸ் ஆகணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முடியறதுக்காக பேசிக்கிட்டே இருக்கீங்க? இல்லை அந்த ப்ராஜெக்ட் பற்றி நிறைய பேச முடியாது இல்லையா, சார் தான் பேசணும், அவர் தான் கரெக்டான பர்சன். ஸோ ப்ளூ ஸ்டாரில் நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், சாந்தனு பற்றி, அசோக் செல்வன், கீர்த்தி பாண்டியன், பிருத்திவிராஜ், டேரக்டர் சார் பற்றி இதெல்லாத்தையும் கடன்னு ஒரு 1 மினிட்ல சொல்லிடுங்க. அப்படியே ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சினாலும் சொல்லிடுங்க. ஓகே, ப்ளூ ஸ்டார் ஃபிலிமில் வந்து ஒரு 3 நாள் எனக்கு பெரிய காம்பினேஷன்ஸ் எல்லாரும் கூட எனக்கு கிடையாது. பட் கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணேன். ஒரு 3 நாள் ஒர்க் ஷாப் பண்ணோம், அப்புறம் ஷூட் பண்ணோம். ஸோ அதில் நான் அவங்கள பார்த்தது வரைக்கும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீர்த்தி பாண்டியன், ஷீ இஸ் வெரி சிம்பிள் கேர்ள், டவுன் டு எர்த் பர்சன். ஷீ ஹேஸ் லாட் ஆஃப் கேப்பபிலிட்டிஸ் டு ஷோ ஆஃப், பட் ஸ்டில் ஷீ சூஸ் டு பி வெரி கைண்ட் அண்ட் சிம்பிள். ஷீ இஸ் வெரி ஸ்வீட். அசோக் செல்வன் நான் பார்த்த வரைக்கும் வெரி காம் அண்ட் கம்போஸ்ட் பர்சன், எனக்கு தெரியல. பிருத்வி அண்ட் சாந்தனு தேர் வெரி ஹார்ட் ஒர்க்கர்ஸ். அவங்க எஃபர்ட் அவ்வளோ போடுறாங்க, அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ளூ ஸ்டார் ஃபிலிம்காக. ஸோ அவங்களோட எஃபர்ட்காகவே தே ஷுட் ரீச் மோர் ஹைட்ஸ் அப்படின்னு நான் விஷ் பண்ணுறேன். தென் டிரெக்டர் ஜெய், அவர் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப காமா, மேபி எனக்கு தெரியல மற்ற டேஸில் எப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரியாது. பட் நான் பார்த்த வரைக்குமே என்னோட போர்ஷன் ஷூட் பண்ண வரைக்கும் நான் பிகினிங்கில் பார்த்தா சிரிச்சுட்டு எப்பவுமே ஸ்மைலியாகவே இருப்பார். ரொம்ப கண்டிப்பாக பெரிய டிரெக்டராக இருப்பார் இண்டஸ்ட்ரியில். ஓகே, டைம் முடிஞ்சிருச்சு. எனவே தேங்க்யூ ஸோ மச். எனவே உங்களோட பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ப்ளூ ஸ்டார் படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் எதையோ வேண்டிக்கிட்டு நான் பால் போட்டேன், அதுவும் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஓகே, தேங்க்யூங்க. தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி.